ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகள் அனைத்தையும் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கும் இந்த அன்னையை அலட்சியம் செய்து விடாதே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, நான் சற்று நிமிடத்தை உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வந்திருக்கின்றேன். இந்த நேரம் என்னுடையது என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த நேரத்தை எனக்காக ஒதுக்கி என்னுடைய வாக்கை தடையில்லாமல் இறுதி வரை கேட்க என் குழந்தை நீ வர வேண்டும் என் தங்கமே. இதை பாதியில் எக்காரணத்திற்காகவும் தள்ளிவிட்டு போகாதே. சில விஷயங்களை உன்னிடத்தில் நான் பேச வேண்டும். சிலவற்றை உனக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும். பல விஷயங்களை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு தெரிந்தது கொஞ்சம்தான் என் தங்கமே. அதனால் உனக்கு தெரிய வேண்டியது இன்னும் மிகுதியாகத்தான் இருக்கின்றது பிள்ளையே. உன்னிடம் நான் பேச வேண்டென்று இருக்கின்றேன். உன்னிடம் நான் தடையில்லாமல் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கின்றாயா? உன்னிடம் பேசிவிடக் கூடாது என்று எனக்கு எத்தனை தடைகள் வந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? தினம்தோறும் உன்னிடம் உனக்கான வாக்கை கொடுக்க வரும் ஒவ்வொரு நேரமும் எனக்கு பல தடைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் உன் எதிரிகள் என் தங்கமே. நான் உன்னிடம் பேச வரும்போது எத்தனையோ தடைகளை உடைத்துவிட்டு தான் வந்து உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே. உனக்கு தெரியுமா? இதை அனைத்தையும் மீறி உன்னிடத்தில் வந்தாலும் கூட உனக்காக காத்திருக்க வேண்டியதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது பிள்ளையே. என் பிள்ளையே, இன்று நீயும் தடைகளை உடைத்துதான் இதை கேட்க வந்திருக்கின்றாய். இறுதி வரை பொறுமையாக நீ இதை கேட்பது அவசியமான ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது பிள்ளையே. நான் சொல்லும் வாக்கு உனக்கு பயமாக இருக்கிறதா? உன்னை பயமுறுத்துகிறதா? நான் உன்னிடத்தில் சந்தோஷமான செய்திகளை மட்டும் பேச வேண்டும் என்று நினைக்கின்றாயா என் தங்க குழந்தையே? இப்பொழுது அப்படித்தான் காலகட்டங்கள் இருக்கிறதா? சொல். நடந்து கொண்டிருக்கும் உண்மைகளை உன்னிடம் வெளிச்சம் போட்டு நான் உன்னிடத்தில் காட்ட வேண்டுமோ? இல்லை, அனைத்தையும் மேலாக மாற்றி தலைகீழாக மாற்றி உன்னிடத்தில் சொல்லிவிட்டவா வந்துவிட்டேன் என்றால் உன் காலடியில் இருக்கும் அனைத்தையும் உனக்கு மேலாக சொல்லியிருந்தால் மாற்றி உன்னிடத்தில் சொல்லிவிட்டால் உன் காலடியில் இருக்கும் புதைகிழியில்தான் உனக்கு எப்படி தெரியும் தங்கமே? உனக்காக வெட்டி வைத்து நீ எப்பொழுது அதில் வீழ்வாய் என்று காத்திருக்கும் அவர்களின் முன்னால் நானும் பொய்யான வாக்கை இனிமையான வாக்காக உனக்கு கொடுத்துவிட்டு சென்றேன் என்றால் அது சரியாக இருக்குமான்? நான் அப்படி சொன்னால் என்றால் நீ குழியில்தான் வீழ்ந்து விடுவாய் என் தங்கமே. உள்ளதை உள்ளபடி சொல்லத்தான் உன் அன்னைக்கு தெரியும். அனைத்தையும் மனதில் போட்டு மறைத்து பேச உன் அன்னைக்கு தெரியாது என்பதை புரிந்துகொள் என் பிள்ளையே. எது இருக்கிறதோ, என்ன நடக்கப் போகிறதோ, என்னெல்லாம் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கிறதோ என உண்மையைத்தான் உன் அன்னை கூறுவேன். எடுத்த வாய்க்கு என் வாழ்க்கையை முடித்து கொள்கின்றேன். வாழ்வதற்கு பிடிக்கவில்லை, என் வாழ்வை முடித்து கொள்கிறேன் என்று கூறுகிறாயா? உன்னை போல அனைவரும் நினைத்தால் மனித குலங்கள் அழிந்துவிடும் என் பிள்ளையே. இங்கு வருத்தம் யாருக்கு இல்லாமல் இருக்கின்றது? கஷ்டமும் கவலையும் வருத்தமும் யாருக்கு இல்லாமல் இருக்கின்றது? வீட்டுக்கு வீடு வாசப்படி தெரியுமா உனக்கு? பிரச்சனைகளும் விவாதங்கள் இங்கு நிறைந்து இருக்கின்றது என்
பிள்ளையே. பிரச்சனைகளின் விதங்கள்தான் வேறு வேறான வழியாக வேறு வடிவமாக அனைவருக்கும் மாறி இருக்கின்றது என் பிள்ளையே. அனைவரும் கவலையும் கண்ணீருமுடன் தான் இருக்கிறார்கள் பிள்ளையே. கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதுதான் வாழ்க்கை. கஷ்டமும் கண்ணீரையும் இருப்பதால் தான் தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை பிள்ளையே. சற்று நிலை மாறி ஒரு நாள் சந்தோஷமாக இருந்துவிட்டாலும் கூட தெய்வத்தை மறந்து விடுகிறார்கள் பிள்ளையே. அதுபோல இல்லாமல் 24 மணி நேரமும் தெய்வத்தின் வழிபாடு இல்லை, தெய்வத்தின் வாக்கு இல்லை, தெய்வத்தின் குரல் இல்லை, தெய்வத்தை வணங்கவில்லை, தெய்வத்தின் நாமம் இல்லாமல் இருந்துவிட்டால் உனக்கு பிரச்சனை உண்டாகிவிடும். இதை அனைத்தையும் எவனொருவன் உச்சரித்து கொண்டு கடைபிடித்து கொண்டு இருக்கிறானோ அவனுடன் தெய்வ வாக்கு அவன் ஒருவனுக்கு கேட்டு கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு மோட்சம் நிச்சயம் கிடைக்கும். என் குழந்தையே, வாழ்வில் வைத்திருக்கும் இந்த பில்லி சூன்யம் ஏவல் இவை அனைத்தையும் மறந்துவிடலாம். அனைத்தையும் மறிந்து கரைந்து போய்விடும். கர்மாவும் கரைந்துவிடும் பிள்ளையே. அதற்காகத்தான் நான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டே இருக்கின்றேன். என் குரலை உன் வீட்டில் ஒலிக்கவிடு, உன் செவிகளில் கேட்கவிடு. இதை செய்ய என் பிள்ளையை பற்றி நீ கேட்க வேண்டும். என் வாக்கை நீ கேட்க வேண்டும். நீ கேட்கும் வாக்கு கேட்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி தேடி வந்து என் குரலை உன் செவிகளிடம் ஒலிக்க செய்து கொண்டு நான் இருக்கின்றேன் என் பிள்ளையே. வாக்கை நீ கேட்க வேண்டும் என்று உன்னிடத்தில் நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். மனக்கவலைகள் எதற்கு? நேரங்கள் கடந்து கொண்டுதான் இருக்கின்றது, உனக்கு தெரியவில்லையா? மீண்டும் இந்த நேரம் உனக்கு திரும்ப கிடைக்காது பிள்ளையே அல்லவா? அந்த நேரத்தை நீ பயன்படுத்தவிட கூடாது. நீ எங்கு கவலைப்பட்டு உட்கார்ந்து விட்டால் எதுவும் மாற்றம் இடையாது என்று நிச்சயமாக நான் சொன்னால் நானும் சம்மதிக்கிறேன். கவலையே உட்கார்ந்து என்று. ஆனால் அந்த அளவு இல்லை அல்லவா? எழுந்து நடந்தால் தானே நீ சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர முடியும். எழுந்து உன் கடமைகளை நீ செய்தால்தானே உன் கடமைகள் உனக்கு பூர்த்தியடைய செய்ய முடியும். அந்த வேலைகளின் மூலமாக உனக்கு வரும் பலனின் வேலையையும் நீ நிறைவு செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் நீ எதுவும் செய்யக்கூடாது. உன் கைகள் விழுக வேண்டும், உன் கால்கள் வழிவிட வேண்டும். உன் கைகள் விளங்காமல் போக வேண்டும் என்று காத்திருக்கும் அவர்களின் முன்னால் உன் வாழ்க்கையை நீ முடக்கி போட்டு கொண்டிருக்கின்றாயா? வேதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றாயா? வேதனையாக இருந்து உன் மனதில் எதை பற்றியும் யோசிக்க முடியவில்லை என்று என்னை நீ முடக்கிக் கொண்டு முதலில் உன்னை நீ முடக்காதே. உன்னை நீ உற்சாகப்படுத்தி, உன்னை நீ பலப்படுத்தி, உனக்கு நீ தைரியம் சொல். ஏனென்றால் உன்னை விட இங்கு உன்னை நேசிப்பது யாரும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உனக்கு நீ முதலில் நல்லதை செய். அப்பொழுது உனக்கு உன் வாழ்க்கைக்கும் உகர்ந்த பாதை உன் கண்ணில் தெரியும். இருக்கவா இருக்கிறதே, வெளிச்சம் காட்ட யாராவது வர வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து இருந்து கொண்டிருக்காதே. உன் மனதை நீ மாற்றிக்கொள். ஏனென்றால் யாரும் உனக்கென்று இங்கு வர மாட்டார்கள். உன் வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை காட்ட மாட்டார்கள். ஏனென்றால் உன்மீது பகை எண்ணம் கொண்டு, உன்மீது பொறாமை எண்ணம் கொண்டு,
உன் வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கும் அவர்கள் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்திற்கு வழி அனுப்பி வைப்பார்களா என்று நினைக்கிறாய்? பிள்ளையே, நான் சொன்னதை கவனமாகத்தான் கேட்டுக்கொண்ட இருக்கின்றாயா? இல்லை செவிகளை மட்டும் வைத்துக்கொண்டு உன் எண்ணத்தை வேறு எங்கோ அலைபாய வைத்து கொண்டிருக்கின்றாயா? ஒவ்வொரு நாளும் உனக்கு இது நல்லது, இது கெட்டது என்று சொல்ல வரும் இந்த அன்னையின் வாக்கை நீ உன் மனதில் ஒரு நிலை வைத்து கேள் என் தங்கமே. மனதை ஒருநிலைப்படுத்தி கேள் என் தங்கமே. அஜீரண கோளாறு உனக்கு வர காத்திருக்கிறது. கை கால் குடைச்சல் வர உனக்கு காத்திருக்கிறது. அனுபவிப்பாயா? இப்பொழுது இல்லாமல் இருக்கின்றது, நாளை அது வரும். அதில் இருந்து நீ விடுபட வேண்டும். அப்படி என்ற ஒரு காரணத்திற்காக தான் உனக்கு வேலைகள் எழுந்து செய்ய, அதற்கு உண்டான வேலையும் சேர்த்து செய்துவிடு. வழிகள் வரும்போது அந்த பாதிப்புகளிலிருந்து நீ உன்னை காப்பாற்றி கொள்ள. புரிகின்றதா நான் சொல்லுவது? நேரத்தில் உலை என் தங்கமே. பல போராட்டங்களையும் வழிகளையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கும் நீ, இதற்கு மேலும் நீ எதையும் சந்திக்க கூடாது என்பதற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை புரிந்துகொள். நாளுக்கு நாள் பிரச்சனைகள் உன்னை வழி என்று தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னிடம் இருக்கும் கவலைகளை துளைத்துவிட்டு உன்னிடம் இருக்கும் மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு உன் வழி என்று யோசிக்காதே. கட்டாயம் உனக்கு தொந்தரவு என்பது இருக்கும். தொந்தரவு செய்வதை ஒதுக்கி வைத்துவிட்டு மனிதர்கள் உன்னை விட்டு விலகி நிற்க வைப்பேன் தங்கமே. உனக்கு தேவைப்பட்ட அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து உன் அன்னை கொடுப்பேன் என் குழந்தையே. இருளாக இருக்கும் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுப்பேன் நான். உனக்காக நான் இருக்கின்றேன். உனக்கு அத்தனையும் தந்து விடுவேன். இந்த நேரத்தை உனக்கு எந்த நேரத்தை கொடுப்பது என்று அந்த நேரத்தை தேடிக்கொண்டிருக்கின்றேன். உன் கர்ம வினையும் முழுமையாக துளைத்து உன் வாழ்க்கையின் எதிரிகளை, உனக்கு எதிராக நிற்கும் உன் எதிரியை அழித்து உன் வினைகளையும் உன்னுடைய எதிர்மறை ஆற்றல்களையும் அழித்து உன்னுடைய எதிர்மறை சக்தி அதிகமாகி உனக்கு உண்டானதை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை வளமாக இந்த அன்னை தடையில்லாமல் வாழ செய்வேன். தடையில்லாமல் என் வாழ்க்கை உனக்காக கொடுப்பேன். உன் வாழ்க்கை வெற்றி பாதையில் வழிவகுத்து கொடுப்பேன். பிள்ளையே, உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்று சொல்கின்றேன் அல்லவா? இந்த வார்த்தையில் இருக்கும் சக்தி புரிந்துகொள். நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னோடு தான் இருக்கின்றேன். நான் உனக்காக இருக்கின்றேன், நான் உனக்காக மட்டும்தான் இருக்கின்றேன். இதை மட்டும் நீ உணர்ந்து விட்டால் வாழ்க்கை வெற்றி அடையும். நல்லது நடக்கும். உன் கர்ம வினைகளையும் துளைத்து உன் எதிரிகளின் கையில் மாட்டி இருக்கும் உன் வாழ்க்கையை மீட்டு எடு. உனக்கு உண்மையை உன் கையில் எட்டாமல் இருக்கும் கனியை பறித்து கொடுப்பதற்கு உன் தாய் அருள்வாக்கு உனக்கு காட்டுகின்றேன். இந்த கனியை தட்டி பறித்து கொடுப்பேன் நான் என் தங்கமே. இந்த தாயின் அருள்வாக்கை முழுமையாக கேட்டும் என் குழந்தையின் வாழ்க்கை உன் எதிரிகளிடமிருந்து மீட்டு கொடுக்க போகின்றேன். நான் இருக்கின்றேன். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.